இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விக்டர் சின்னின் குற்றச்சாட்டுகளுடன் என்னை தொடர்பு படுத்துவது பொறுப்பற்றது. ரமணன் சாடல். கார்ப்பரேட் மாஃபியா கும்பல் தொடர்பில் தொழிலதிபர் விக்டர் சின் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை PKR உதவி தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கார்ப்பரேட் மாஃபியா கும்பலுடன் சட்ட ரீதியாக தாம் சந்தித்துள்ள பிரச்சினைகளை சுமூகமாக முடித்துக் கொடுக்க PKR நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 10 மில்லியன் ரிங்கிட் கோரியதாக வெளியிட்ட ஒரு 40 பக்க ஆவணத்தில் விக்டர் சின் குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். பெயரை குறிப்பிடாமல் வெறும் மிஸ்டர் ஆர் என மட்டுமே அறியப்படும் அந்த நபருக்கு கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி 9.5 மில்லியன் ரிங்கிட் பணத்தை தாம் கொடுத்ததாகவும் அவர் சொன்னார். அந்த மிஸ்டர் ஆர் கார்ப்பரேட் மாஃபியாவுடன் இணைந்து நெக்ஸ்ட் ஜி பிரிகத் நிறுவனத்தை கட்டுப்படுத்த முயன்றதாகவும் விக்டர் சின் குற்றம் சாட்டினார். இதையடுத்து ஆர் என தொடங்கும் PKR எம்பிக்கள் மீது கவனம் திரும்பிய நிலையில் முதல் ஆளாக பண்டான் MP ரபிசி ரம்லி அதுதான் அல்ல என தெளிவுபடுத்தினார். அடுத்து சுங்கை புலோ MP ரமணன் மீது கவனம் திரும்பிய நிலையில்தான் அவர் இந்த மறுப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். குற்ற செயல் தடுப்பில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம். செப்பாங் போலீஸ் தலைவர். குற்ற செயலை துடைத்தொழிப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். பொதுமக்கள் ஒத்துழைத்தால் குற்ற செயல்களை மேலும் ஆக்ககரமாக முறியடிக்க முடியும் என செப்பாங் போலீஸ் தலைவர் ACP நார்ஹிசாம் பஹமான் நம்பிக்கை தெரிவித்தார். 219வது போலீஸ் தினத்தை ஒட்டி நேற்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார். அந்த நிகழ்வில் நற்சேவைக்கான போலீஸ் அதிகாரிகளுக்கு சிறப்பு சான்றிதழ்களும் பாராட்டு பத்திரங்களும் வழங்கப்பட்டன. செப்பாங் போலீசுக்கு பல வகையில் உதவிய பிரமுகர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. திருடப்பட்ட அஸ்தியுடன் கூடிய 4 கலசங்கள் கண்டுபிடிப்பு. செட்டாங்கில் உள்ள ஒரு நினைவு பூங்காவிலிருந்து இறந்தவர்களின் அஸ்தியுடன் கலசங்கள் திருடப்பட்டது குறித்து அதனை திரும்ப பெறுவதற்காக பணம் வழங்கப்பட வேண்டும் என விடுக்கப்பட்ட மிரட்டல் தொடர்பாக போலீஸ் இன்னமும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 4வரின் அஸ்தியை கொண்ட கலசங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜொஹாரி யாஹியா தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதோடு சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணியை போலீஸ் நிறைவு செய்து வருகிறது. விசாரணைக்கு உதவுவதற்காக இதுவரை 10 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட 4 கலசங்களை முழுமையாக சரிபார்ப்பது மற்றும் ஒட்டுமொத்த ஆய்வுகளை நினைவு பூங்காவின் நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஜொஹாரி குறிப்பிட்டார். இந்த திருட்டு விவகாரத்தில் உள்தொடர்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலும் அதனை விசாரணை தொடக்க கட்டத்தில் இருப்பதால் உறுதிப்படுத்த முடியவில்லை. கிக் தொழிலாளர் சட்டம் 2025 கிக் தொழிலாளர்களுக்கு கட்டாய சமூக பாதுகாப்பு பங்களிப்பு. 2025 கிக் தொழிலாளர்கள் சட்டம் நாட்டின் தொழிலாளர் சந்தையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் வழி கிக் வேலைகளை இனி வெறும் சைடு ஹசில், அதாவது பக்க வேலைகள் அல்லது துணை தொழிலாக அல்லாமல் முக்கிய தொழிலாளர் துறையாக அரசாங்கம் அங்கீகரிக்கிறது. இச்சட்டம் வரும் மார்ச் 31ஆம் தேதி முழுமையாக அமலுக்கு வந்த பிறகு கிக் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பும் கட்டாயமாகிறது. அவ்வகையில் வேலையிட விபத்து மற்றும் தொழில் சார்ந்த நோய்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்கெசவுடன் தள நிறுவனங்கள் தங்களது கணினி முறைகளை இணைத்து தானியங்கி முறையில் சந்தா பங்களிப்பை செய்ய வேண்டும். இதன் மூலம் நடப்பில் லிண்டோங் கெண்டிரி என பெயர் மாற்றம் கண்டுள்ள சுயதொழில் சமூக பாதுகாப்பு திட்டமான SKSPS எனப்படும் விருப்ப தேர்வு அடிப்படையிலான திட்டம் நீக்கப்படுகிறது. இதற்கு முன்பு கிக் தொழிலாளர்களில் வெறும் 26 விழுக்காட்டினர் மட்டுமே லிண்டோங் கெண்டிரிக்கு சந்தா பங்களிப்பை செய்தனர். இதனால் பெரும்பாலானோர் வருமான அதிர்ச்சிகளுக்கு ஆளாகினர். சேவை நினைவு கூறல் லோராங் சிக்கு 2 சாலைக்கு டாக்டர் MPL ஏகப்பனின் பெயரை சூட்ட மாநகர மன்ற உறுப்பினர் யோகன்ராஜ் பரிந்துரை. பினாங் புகிட் மேதாஜாமில் உள்ள லோராங் சிக்கு 2 சாலைக்கு டாக்டர் MPL ஏகப்பனின் பெயரை சூட்டுமாறு MBSP எனப்படும் செபரங்பிறை மாநகர மன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மாநகர மன்ற உறுப்பினரான யோகன்ராஜ் தேவர் அப்பரிந்துரையை முன்வைத்துள்ளார்.
டாக்டர் ஏகப்பன் பினாங்கின் முக்கிய அரசியல்வாதி, சமூக சேவகர் மற்றும் புகிட் மேதாஜாம் நகராண்மை கழகத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்ற பன்முக பெருமைக்கு சொந்தக்காரர் ஆவார். புகிட் மேதாஜாமில் தனியார் மருத்துவ சேவையின் முன்னோடிகளில் ஒருவராகவும் மக்களுடன் நெருக்கமாக இருந்த சமூக தலைவராகவும் அறியப்பட்டவர். பின்னர் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். பினாங்கில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற வரலாற்று சிந்தனையை 1962லேயே முன்வைத்தவரும் இவரே. அம்முயற்சியே பின்னர் USM எனப்படும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக வழிவகுத்தது. அவரது சேவைகள் நீண்ட காலம் மறைக்கப்பட்டிருந்த நிலையில் 2024 வெளியான ஹார்ட் ஆஃப் சர்வீஸ் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் டாக்டர் MPL ஏகப்பன் என்ற நூல் அவரது பங்களிப்பை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. மலாக்காவில் வாகன திருட்டு, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட ஹாரஸ் கும்பல் முறியடிப்பு, 4 கைது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மலாக்கா தெங்கா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் வாகன திருட்டுகள், வீடுகளை உடைத்து திருடுவது மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஹாரஸ் கும்பல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. மார்ச் 19ஆம் தேதி பெர்மதாங் பாசிரில் குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கை 4 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் கிறிஸ்டபர் பத்தித் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் திருட்டு குறித்த புகார் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் 24 முதல் 32 வயதிற்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கண்டாங், பெம்பான், பண்டார் ஹிலேர் மற்றும் தஞ்சோங் மின்யாங் பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த குழு செயல்பட்டு வந்ததோடு மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் திருட்டுகள், அத்துடன் வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உள்ளிட்ட குறைந்தது 12 குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை அனுமதியில் இந்திய உணவகங்களுக்கு தொடர்ந்து பாகுபாடு, பிரிமாஸ் அதிருப்தி. வெளிநாட்டு தொழிலாளர்களை பெறுவதில் இந்திய உணவக உரிமையாளர்கள் தொடர்ந்து பாகுபாடு காட்டுவது மற்றும் அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பது குறித்து மலேசிய இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்கமான பிரிமாஸ் தனது அதிருப்தியையும் கவலையையும் தெரிவித்துள்ளது. தற்போது இந்திய உணவக உரிமையாளர்கள் புதிய வெளிநாட்டு பணியாளர் விண்ணப்பங்களுக்கு மனு செய்தாலும் அதற்கு அனுமதி கிடைப்பதில்லை. மேலும் ஏற்கனவே இருந்து வரும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களது ஒப்பந்தம் முடிந்து நாடு திரும்ப செல்பவர்களுக்கு பதிலாக மாற்று பணியாளர்களுக்கான கேந்தியன் விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அதே வேளையில் மற்ற இனங்களை சேர்ந்த உணவகங்களுக்கு புதிய ஒப்புதல்களும் மாற்று பணியாளர்களுக்கான அனுமதியும் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்திய உணவகங்கள் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக பிரிமாஸ் தலைவர் டத்தோ ஜே கோவிந்தசாமி என்ற சுரேஷ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்திய உணவகங்களுக்கு எதிராக காட்டப்படும் நியாயமற்ற பாகுபாடு உணவு உரிமையாளர்களுக்கு மத்தியிலும் சமூகத்திலும் கடுமையான அதிருப்திகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. போலீசிடமிருந்து தப்பியோடிய காரோட்டுநர் பாடாங் செராயில் கைது. கூலிமில் போலீசிடம் இருந்து சிக்குவதிலிருந்து பினாங்கு வரை தப்பியோடிய காரோட்டுநர் ஒருவர் கெடா பாடாங் செராயில் பிடிபட்டுள்ளார். 27 வயது அவ்விளைஞர் முன்னதாக கூலிமில் சந்தேகத்துக்கு இடமான பெரடுவா கான்சில் காரில் காணப்பட்டார். ரோந்து போலீசார் நிறுத்த முயன்ற போது அவர் தப்பி ஓடினார். தப்பிச் செல்லும் போது வீட்டொன்றின் முன் அமைக்கப்பட்ட கூடாரம், நாற்காலிகள், மேசைகள் மற்றும் மற்றொரு காரையும் அவ்வாடவர் மோதினார். பினாங்கு வரை தப்பிச் சென்ற அவர் கம்புங் சிடாம் கனான் பகுதியில் பிடிபட்டார். லாரி ஓட்டுநராக வேலை செய்யும் சந்தேக நபர் போதைப்பொருள் தொடர்பில் ஏற்கனவே ஒரு குற்றப்பதிவை கொண்டுள்ளார். சோதனையில் அவரிடம் இருந்து ஷாபு வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவர் மீதாபெத்தமைன் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. போலீஸ் தன் கடமையை செய்யாவிட்டால் இடையூறு செய்தது, கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியது, போதைப்பொருள் வைத்திருந்தது மற்றும் பயன்படுத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிக்கப்பட ஏதுவாக மார்ச் 28 வரை அந்நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். KLCCயில் சட்டவிரோத புகைப்படக்காரர்கள் தாக்குதல், அங்காடி வியாபாரி காயம். கோலாலம்பூரில் உள்ள பெட்ரனஸ் இரட்டை கோபுரம் அருகே சட்டவிரோத புகைப்படக்காரர்கள் கும்பலாக தாக்கியதில் பானங்களை விற்கும் அங்காடி வியாபாரி ஒருவர் தலையில் காயமடைந்தார். இச்சம்பவம் திங்கட்கிழமை நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. அக்கும்பல் முதலில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுடன் தகராறு செய்து அவர்களை தாக்கியதாக சமூக ஆர்வலர் முகமது ஃபட்லி சாலே அம்பலப்படுத்தினார்.
இந்நிலையில் சண்டையை விலக்கிவிட்ட அவர்களை சமரசப்படுத்த முயன்ற விற்பனையாளர் பின்னர் குறிவைக்கப்பட்டு பின்னால் இருந்து கும்பலாக தாக்கப்பட்டார். இதனால் தலையில் காயமடைந்து அவருக்கு 7 தையல்கள் போடப்பட்டன. மற்றொருவருக்கும் காயம் ஏற்பட்டு 2 தையல்கள் போடப்பட்டன. தவிர விற்பனை பொருட்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சன்வே மெகா ரோட் ஷோ 2026 இப்போது முழுமையாக டிஜிட்டல் வடிவில். சன்வே குழுமத்தின் சன்வே மெகா ரோட் ஷோ 2026 பெரிய அளவில், அதுவும் முழுக்க முழுக்க டிஜிட்டல் வடிவில் இவ்வாண்டு திரும்பியுள்ளது. மார்ச் 13 முதல் ஏப்ரல் 14 வரை இந்த பிரச்சார இயக்கம் சன்வே சூப்பர் ஆப் செயலியில் மட்டும் நடைபெறுகிறது. பயனர்கள் உலகின் எந்த மூலையிலிருந்தும் ஒரு சில கிளினிக்குகளிலேயே சன்வே சிட்டி குவாலலம்பூரின் அனுபவங்களை ஆராய்ந்து சிறப்பு சலுகைகளை பெற முடியும். மெகா ஹவர் ஃபிளாஷ் சேல்ஸ் விற்பனை ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை 1 ரிங்கிட்டில் தொடங்கும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தவிர முதல் முறையாக நேரடி ஷாப்பிங் அனுபவங்கள் பிரபல தொகுப்பாளர்களான டாஃப்னி இகிங் மற்றும் அரவிந்த் குமார் நடத்தும் நேரடி ஒளிபரப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன.